அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய தினசரி உணவுல நம்ம பயன்படுத்தக்கூடிய பூண்டுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பூண்டு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பூண்ட விரும்பி சாப்பிடுறது உண்டு. இந்த பூண்டு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தாங்க. ஒரு சிலருக்கு உடல்ல பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாட்டால வேறு சில காரணங்களாலயும் எலும்புகள் வலுவிழந்து போகும், தேய்மானம் அடையிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் பூண்டு சேர்த்து செய்யப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஸோ அந்த வகைகளை பூண்டு எந்தெந்த வகைகளை பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்துறது எவ்வளவு நல்லது அப்படின்றத பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா உணவுகளிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் தாங்க. உடலில் ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள்னா அது பூண்டு தான். இந்த பூண்டை அன்றாடமாக நம்மளுடைய உணவில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதய நோய்களை தடுப்பதிலிருந்து புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்குமே பூண்டு மிகச்சிறிய ஆச்சரியங்களை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்குன்னே சொல்லணும். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பயனுள்ள பதிவை நீங்கள் பார்க்காதோட மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். உடல்ல ஊட்டச்சத்து குறைபாட்டாலையும் வேறு சில காரணங்களாலையும் எலும்புகள் தேய்மானம் அடையிறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பூண்டால் செய்யப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இங்கே பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள். ரத்தத்தினுடைய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தினசரி பூண்டு சாப்பிடுங்க. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா ரத்த அழுத்தத்தில் நேர்மறையான விளைவுகளை கொண்டிருக்கிறது அப்படின்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நமக்கு கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்துறதுலையும் பூண்டு தான் ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. நம்முடைய உடலில் நம்ம எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கணும், கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கணும். அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்களுடைய செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிக்கிறது கல்லீரல் தான். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து தான் அந்த கொலஸ்ட்ராலே கிடைக்குது. அந்த கொலஸ்ட்ராலில் நல்ல கொலஸ்ட்ராலாக இருக்கக்கூடிய HDL, கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய LDL அப்படின்னு 2 வகைகள் இருக்குது. இதில் நமக்கு தேவையானது நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான். பூண்டு உணவில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுனால LDL அதாவது கெட்ட கொழுப்பை குறைக்க முடியுங்க. HDLனு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகமாக செய்ய முடியும். ஸோ இதன் மூலமாக கொலஸ்ட்ராலுடைய அளவை மேம்படுத்திக்கிறதுக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பூண்டு சேர்த்துக்கும் பொழுது அதே வேளையில் புகைப்பிடிக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். உடல் எடையை குறைக்கிறவங்க ஒமேகா 3 உணவை அதிகமாக சேர்த்துக்கிறது, இதை எல்லாத்தையுமே செய்கிறதுனால நல்ல கொழுப்பை உயர்த்திக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நம்முடைய உடலுக்கு கொழுப்பு அவசியமானது. அது கம்மியாக இருந்தாலுமே பிரச்சனை தான். மேலும் பூண்டுல பார்த்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த கலவைகள் இருக்கிறதுனால உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குன்னு தான் சொல்லணுங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பூண்டு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஒரு உணவாக தான் இருக்குது. ஸோ உணவு குழாய், வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய், இந்த மாதிரியான புற்றுநோயினுடைய வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சரியாக போகும் அப்படின்னு நிறைய ஆய்வுகளை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் பூண்டை தவிர்க்காமல் சாப்பிடுங்க. அதே போல் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகமாக்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு பூண்டானது எடுத்துக்குது. மனசை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையுடைய உணர்த்துவது கூட பூண்டு தாங்க. செல்கள் வேகமாக அழிந்து போக விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிகமான பங்கு இருக்குது. அதாவது ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் நீண்ட நாள் உயிர் வாழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா ஞாபக சக்தி தான். அந்த ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய பூண்டை நீங்களும் தவிர்க்காமல் சாப்பிடுங்க. இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்ம கொழுப்பினுடைய அளவை குறைச்சி ரத்த ஓட்டத்தை சரியாக வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே உதவி பண்ணக்கூடியது அப்படின்னா பூண்டு தாங்க. அதே போல் பூண்டில் விட்டமின் C அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். பூண்டினுடைய பங்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய அல்சிலின் அப்படின்ற ஒரு பொருள் தான் பாக்டீரியாக்களையும் தொற்றுக்களையும் கொல்றதுக்கு உதவியாக இருக்குது.
பூண்டில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான கலவைகள் வந்து அதிகமாக இருக்குது. இதே நோய் தொற்றுகள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நன்மையை வந்து கொடுக்குதுன்னு சொல்லணும். பூண்டில் அல்சலின் போன்ற கலவைகள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடுறதுக்குமே ரொம்பவே உதவியாக இருக்குது. பல வகைகளில் நன்மைகள் அளிக்கக்கூடிய பூண்டை அன்றாட உணவில் நம்ம எப்படி சேர்க்கறது அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். பூண்டை உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் கண்டிப்பாக பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எடுத்துக்கிறது பாலுடைய அளவை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இது நிறைய விதமான சத்துக்களோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த வகையிலையும் உங்களுக்கு சைடு எஃபெக்டை வந்து கொடுக்கவே கொடுக்காது. அதாவது இந்த பூண்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அளவை பொறுத்து தான் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். தினமுமே வந்து நீங்கள் பூண்டு சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்களா? ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பானது கிடைக்கும். இதனால் பல்வேறு விதமான நோய்கள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். அதுவும் காலையில் எழுந்த உடனே பூண்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினசரி ஊட்டச்சத்துக்களை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். இது உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே நல்ல வாழ்க்கையுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லணும். அதோடு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைப்பது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது, இது எல்லாத்துக்குமே வந்து பூண்டு தான் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஸோ காலையில் வழக்கத்தில் நீங்கள் பூண்டு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்க எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் பார்த்திங்கன்னா பூண்டில் ரிப்டோலோபன் அப்படின்ற அமினோ அமிலம் இருக்குது. இது தூக்கத்தை வந்து தூண்டக்கூடிய திறனை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடியவர்கள் எல்லாருமே தொடர்ந்து நீங்கள் பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையானது சரியாக போகுங்க. பூண்டில் இது மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகளானது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பூண்டு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் தான். அதனால் இதை வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு பல நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீரோட பூண்டு மொட்டை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமானம் அப்படின்றது எப்போதும் நல்லாயிருக்கும். செரிமான கோளாறுகள் ஏற்படவே ஏற்படாது. மேலும் அதிலேருந்து நீங்கள் விலகியே இருக்க முடியும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். ரத்தம் வந்து அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பூண்டு எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. பூண்டு ரத்த உறைதலை வந்து தடுக்கும். ஸோ காலையில் ஒரு பல் பூண்டு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிளட் எங்கேயுமே பிளாக் ஆகவே ஆகாது. அதே மாதிரி பூண்டை வெல்லம் கலந்து சாப்பிடலாம். இது சாப்பிடும் பொழுது உடல் வலியானது மறையும். பூண்டை பாலில் போட்டு காய்ச்சியும் நம்ம வந்து சாப்பிட்லாங்க. இது ரத்த அழுத்தம், மாரடைப்பு இதெல்லாம் வராமல் வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதே போல் நீங்கள் இந்த பூண்டை வந்து சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாமே வந்து வெளியாகும். உடலில் நச்சுத்தன்மையுடைய ஒரு சிறந்த வழியாக வந்து இந்த பூண்டு தான் வந்து பார்க்கப்படுது. அதனால் இந்த வழியில் நீங்கள் நீரிழிவு, மனசோர்வு, பல வகையான புற்றுநோய்களை வந்து தவிர்க்க முடியும். பூண்டு ஒரு ஆக்சினேற்ற பண்பு காரணமாக தான் கொழுப்பினுடைய அளவு கட்டுப்பாடுகளை வந்து வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நீங்கள் பூண்டை தவறாமல் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து உறையாமல் இருக்கும், சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும், ரத்த அழுத்தமும் அதே மாதிரி கட்டுப்பாட்டில் இருக்குங்க. பூண்டோட தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சளி போன்ற பொதுவான உடல்நல பிரச்சனைகள் எப்போதுமே ஏற்படவே ஏற்படாது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே சிகிச்சை அளிக்கிறதுக்கு பூண்டு தான் ஒரு மிகச்சிறந்த தீர்வாகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு பூண்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டு தான். அதனால் தாராளமாக நீங்கள் தினசரி பூண்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பூண்டில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளோட சேர்த்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதுகாத்து கொடுக்கும். புற்றுநோய், அல்சைமர் இது போன்ற நோய்களுடைய அபாயத்தை வந்து குறைச்சி கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ பூண்டை வந்து நீங்கள் நசுக்கி பச்சையாகவும் சாப்பிடலாம். 10 நிமிடம் கழித்து அப்படியே சாப்பிட்றது ஆரோக்கியமான நன்மைகளை வந்து கொடுக்கும். பூண்டு வந்து எந்த வகையில் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அளவுகளை வந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கும் பொழுது வயிறு எரிச்சல் ஏற்படலாம், இல்லை ரத்தப்போக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். அதனால் எல்லாமே வந்து ஒரு அளவாக வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தான். அதனால தான் உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எதுவுமே அளவோடு சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் பூண்டினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றியும் பூண்டு நம்ம சாப்பிட்றதுனால நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகளை பற்றியும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த பதிவை வந்து இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சம்மந்தமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினசரி வந்து பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ இது மாதிரி முக்கியமான தகவல்களை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பூண்டினுடைய மகத்துவத்தை வந்து சொல்லி அதையும் வந்து சாப்பிட வைங்க.
ஏன்னா நம்மளுடைய கைகளில் மட்டும்தான் இருக்குது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்றது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவில் நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.